சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திரா பொன்விழா பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடம். 2025-26 கல்வியாண்டு அரசு பொதுத் தேர்வில் சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திரா சரஸ்வதி சுவாமிகள் பொன்விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கல்வி பயணத்தில் சாதனை படைத்திருக்கிறது. இப்பள்ளி மாணவ மாணவியர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 600க்கு 596 மதிப்பெண்களுடன் மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் பள்ளியில் முதல் மாணவனாகவும் வினயேஷ் சஹேல்லா அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 600க்கு 592 மதிப்பெண்களுடன் 2ஆம் மாணவியாக காந்திமதியும் 600க்கு 589 மதிப்பெண்களுடன் 3ஆம் மாணவனாக முகமது இஸ்மாயில் அவர்களும் இடம் பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரியல், வேதியியல், கணினி பொறியியல், கணக்கு பதிவியல், வணிகவியல், வணிக கணிதம், கணிப்பொறி பயன்பாடுகள், பிரெஞ்சு ஆகிய பாடங்களில் பல மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 580 மதிப்பெண்களுக்கு மேல் 7 மாணவ மாணவிகளும் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 23 மாணவ மாணவிகளும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவர்களை பள்ளியின் முதல்வர் உஷாராமன் அவர்களும் துணை முதல்வர் கங்காமணி அவர்களும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பாராட்டி கௌரவித்தனர். செகண்டரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆகிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய மாணவன் வினயாஸ் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணு அதிக வருடம் 96 out of 500. அவன் ரொம்ப ஸ்டூடெண்ட், வெரி குட் ஸ்டூடெண்ட். அவன் எங்களோட ப்ராடக்ட் தான். எல்கேஜிலேருந்து இங்கே படித்த ஒரு மாணவன்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு பெருமைப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரேங்க் வந்து காந்தி 592 அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டு கூட. அண்ட் தேர்ட் இஸ்மாயில். 3 பேருமே ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸு. யாருக்குமே டியூஷன்ஸ் கிடையாது. அதுதான் நாங்கள் ரொம்ப இந்த நேரத்தில் எங்களோட ஒரே கோச்சிங்கை வச்சு வந்துருக்காங்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். எப்போவுமே டீச்சர்ஸ் ஒரு முனை, பேரண்ட்ஸ் இன்னொரு முனை, ஸ்டூடெண்ட் ஒரு ஃபுல் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் வெற்றி வரும். அந்த வகையில் எங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் above 550. ஓவரால் ரிசல்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு ஓரத்தில் நாங்கள் ஸ்கூல் நடத்தினால் கூட எங்களுடைய மாணவர்கள் எல்லாரையும் வச்சு மேலே வருவது ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? எப்படி கொடுக்குறோன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டோம். இந்த அவளை ஸ்ட்ரெஸ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்லை. பட் ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கும். எவ்ரிடே எக்ஸ்ட்ரா 1.5 hours எக்ஸ்ட்ரா இருக்கும். சண்டேஸ்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. ஹாலிடேஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக பண்ணுவோம். அவங்களோட ஃபெட்டிக் வராமல் படிக்கிறதுக்கு நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் சில ஸ்கூல்ஸில் 8 மணி 9 மணிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் பசங்களால் படிக்க முடியாது. 5:30 6 டிஸ்மிஸ் பண்ணலாம். ரொம்ப படிக்காத பசங்களை மட்டும் வச்சு ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிப்போம். எங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஒரு 5-6 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. ஹோம் டெஸ்ட்லாம் நிறைய பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே டெடிகேட்டட் டீச்சர்ஸ். இல்லைன்னா இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டீச்சர்ஸோட உழைப்பு ஒரு பெரிய காரணம். என் பேர் வினயாஸ். நான் இங்கே இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிச்சுட்ருக்கேன். எப்போவுமே எல்லா டீச்சர்ஸும் நல்ல விதமாக எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன சின்ன வீக்னஸை எடுத்து சொல்லி எல்லா எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம டீச்சர்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இந்த மார்க் எனக்கு வந்திருக்காது. எல்லா டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலான்னு? அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கேன். இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டும் எப்போவுமே சப்போர்ட்டாக. அவங்க திட்டினதே கிடையாது இதுவரை. எப்போவுமே சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் மோட்டிவேட் பண்ணுவாங்க, திட்டினது கிடையாது.
ஒன்றும் கிடையாது. நானும் எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டீச்சர் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ மார்க்லாம் எடுக்க முடியாது. டீச்சர்ஸோட சப்போர்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். மேடம் எனக்கு எக்கனாமிக்ஸ் எடுத்தாங்க, அவங்களால தான் எக்கனாமிக்ஸில் 99 ஸ்கோர் பண்ண முடியுது. டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. டீச்சர்ஸோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடியுது. அடுத்து என்ன பண்ண போகிறோமா? அடுத்து பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் போட்டுட்டு சிஏ அண்ட் சிஎஸ் சைமல்டேனியஸாக பண்ணலாம். இஸ்மாயில், நான் வந்து சி ஜெயந்தா ஸ்கூலில் தான் சின்ன வயசுலேருந்து படிக்கிறேன். இந்த ஸ்கூல் வந்துட்டு எனக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதில் வந்துட்டு முதல் விஷயம் வந்துட்டு என்ன தான் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் நம்மளோட படிப்பு வந்து குறையவே குறையாது. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம படிப்புக்கு கூட கொஞ்சம் உதவி தான் செய்யும். இந்த ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ரொம்பவுமே ஆதரவு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த கூட என் ஃப்ரெண்டு தான். அவன் எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கான். அதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா புது விதமான பழக்கங்களும் கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன்.